கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரமனோ. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் வாசித்த அந்த வேத பகுதியை அப்படியே வச்சுங்க, ஒரு கார்டு வச்சுங்க. அதை தான் இன்றைக்கி முழுசாக பார்க்க போகிறோம். புலம்பல், எரேமியாவின் புலம்பல், அந்த புக்கில் 3ஆம் அதிகாரம் ஒரு சில வசனத்தை வாசிப்போம். முதல்ல 22வது வசனம், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை. 22 வாசிங்க. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. இதை 1லேருந்து 33 வரைக்கும் நம்ம வாசித்தோம். எத்தனையோ சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாக வந்தது. இவைகளெல்லாம் வந்தும் 44ஆம் சங்கீதத்தில் பார்த்தா என்னால் மறக்க முடியாத ஒரு வார்த்தை. அவங்களுக்கு வந்த பாடலாம் அவர் எழுதுகிறார் சங்கீதக்காரன். அவர் என்ன சொல்கிறார் கீழே, இவைகளெல்லாம் எங்களுக்கு வந்தது, ஆனாலும் நாங்கள் என்ன செய்யலை, உங்களை மறக்கலை. இங்கே கவனிக்கிறீங்களா? இதெல்லாம் எங்களுக்குள் வந்தது, விரோதமாக வந்தது, ஆனால் நாங்கள் என்ன செய்யலை, உங்களை மறக்கலை. அப்போது இதெல்லாம் வந்தது. ஆனால் இன்னைக்கு இங்கே நம்ம என்ன செய்கிறோம் சொல்லுங்கள், உயிரோடு வந்து நிற்கிறோம். கை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரமனோமா. புரியுதா? சங்கீதத்தில் கடைசி வார்த்தை சொல்லுங்க, 150ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம், கடைசி வார்த்தை, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. என்ன செஞ்சாரு செய்யல அதெல்லாம் விட்டுருங்க. இன்னைக்கு நம்ம சுவாசிக்கிறோம் பாருங்க, உயிரோடு இருக்கிறோம் பாருங்க, அதுவே கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள், இன்னும் லட்சக்கணக்கில் கூட இருக்கலாம், எனக்கு அந்த கவுண்டிங் தெரியல, உலகத்தை விட்டு கடந்து போகிறாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் விசேஷமாக இந்த 3ஆம் அதிகாரத்தில் நம்ம படித்தபடி எத்தனையோ நமக்கு விரோதமாக காரியங்கள் வந்தது. பாடுகள், வேதனைகள், கண்ணீர், துன்பம், துயரம், இதெல்லாம் வந்தது. ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் நிர்மூலமாகாதபடி, அழியாதபடி, சொல்லுங்க, அழியாதபடி கர்த்தரைகளை பாதுகாத்தாரே, அது அவருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு என்னென்ன சொல்லுங்க, முடிவில்லை. இப்போ அதிலே 20ஆம் வசனம் வாசிங்க. என் ஆத்துமா, 20ஆம் வசனம், என் ஆத்துமா அவைகளை நினைத்து நினைத்து எனக்குள் முறிந்து போகிறது. நான் சொன்ன மாதிரி இந்த சூழ்நிலையெல்லாம் ஒரு சில நேரத்தில் வந்தா ஒரு சிலது அப்படி லேசாக கடந்து போயிடும். இப்படிதான் இருக்கும், என்ன பண்ணுறது, வேற வழி இல்லைன்ட்டு. ஆனால் ஒரு சிலது நம்ம மனசை பாதிச்சிச்சுன்னா நம்ம என்ன செய்கிறோம், நினச்சி நினச்சி வேதனைப்படும். அதை போல இந்த 3ஆம் அதிகாரத்தில் வந்த சூழ்நிலைகள் ரொம்ப எல்லாத்தையும் பார்க்க போகிறது ஒரு 5 காரியங்கள் நமக்கு விரோதமாக வந்தது. ஆனால் அதை ஆண்டவர் எப்படி நமக்கு உதவி செய்து நம்மளை மீட்டெடுத்தார், இன்னைக்கு வரைக்கும் நம்மளை உயிரோடு வச்சிருக்கிறார், அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். 5 காரியங்கள் பார்க்க போகிறோம். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எனக்கு வந்த விரோதமாக வந்த காரியங்கள்லாம், சூழ்நிலையெல்லாம் நினைத்து நினைத்து என் ஆத்துமா என்ன செய்யுது, எனக்குள்ளே முறிந்து போகிறதுன்னா என்ன அர்த்தம், எனக்குள்ளே உடைந்து போகிறது. ஆனால் இன்னைக்கு நான் நினைச்சு பார்க்கிறேன், நான் நிர்மூலமாகாதபடி இதுவரைக்கும் கர்த்தர் என்னை பாதுகாத்தார். கைகளை வீதி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. 5 காரியங்கள் ரொம்ப சுருக்கமா பார்க்க போறோம். முதல்ல 1வது வசனம் வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆண்டவருடைய சினத்தின் மிலாற்றினால் உண்டான சிறுமையை கண்ட புருஷன் நான். சிறுமைன்னா இங்க பாத்தீங்கன்னா அப்ளிக்ஷன், பாடு, உபத்திரவம், இதான் என்னது சொல்லுங்க, சிறுமை. இப்போ எத்தனையோ பாடுகள், இந்த உலகத்துல பாடில்லாத மனுஷன் இல்லை. யோபுல 14ஆம் அதிகாரம் எல்லாருக்கும், மனுஷன் எதுக்காக பிறந்திருக்கிறானா, பாடு அனுபவிப்பதற்காக என்ன செய்திருக்கிறான், பிறந்திருக்கிறான். வாழ்நாளெல்லாம் போராட அவனுக்கு ஒரு நாள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. பாடில்லாத மனுஷன் உலகத்துல யாருமே இல்லை, நல்லா புரிஞ்சுங்க. ஆனா அநேக சூழ்நிலை நம்ம என்ன நினைக்கிறோம், யாருக்குமே பாடு இல்லை, எனக்கு தான் பாடுன்னு நினைக்கிறோம். சரியா? அப்போ இந்த பாடுகள் மத்தியிலும் கர்த்தர் நம்மளை என்ன செய்யல சொல்லுங்க, உபத்திரவங்கள் மத்தியிலும் சிறுமைகள் மத்தியிலும் கர்த்தர் நம்மளை என்ன செய்யல, கைவிடல, அழிந்து போக விடல. இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் நம்மளை பாதுகாத்தார். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ பாடுகள் வரும்போது எத்தனை பேர் புலம்பினீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன், அதானே வரும் முதல்ல, நான் என்ன தப்பு பண்ணேன், எவ்வளோ பேர் என்ன அநியாயம் பண்ணுறான், அவெல்லாம் நல்லா இருக்கான் இல்லை. இப்போ உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன், ஆண்டவர் அநியாயமாக உங்களுக்கு பாடு கொடுத்துட்டாரா? ஒரு வசனம் வாசிங்க. 119ஆம் சங்கீதம் 75வது வசனம். யாராவது வாசிங்க. 119ஆம் சங்கீதம் 75ஆம் வசனம்.
வாசிங்க. கர்த்தாவே, ஆ, நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளது என்றும், உம்முடைய நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளது. அடுத்தது உண்மையின்படி என்னை உபத்திரப்படுத்தி- நல்லா கவனிங்க. உண்மையின்படி என்னை உபத்திரவப்படுத்தினேன். தேவன் யார் சொல்லுங்க? அவர் உண்மை உள்ளவர். வாயத்தர் சொல்லுங்க, தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். எங்க சொல்றாரு திரும்ப? 2 தீமோத்தேயு, புரியுதா? அங்க சொல்றாரு, நாம் அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோடு கூட என்ன செய்வோம்? ஆளுகை செய்வோம். பின்னால சொல்றார், தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அப்போ ஒரு பாடு வருதுன்னா, அப்போ அந்த பாடுகள் மூலமாக நமக்கு என்ன வரும் சொல்லுங்க? ஒரு ஆளுகை வரப்போகுது. கைகளை வீதி கத்துற சூத்திரமா. அதுல 75 அவசரம் வாசிங்களா? அடுத்த 71 கூட வாசி. 71. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்ளுகிறேன். கைகளை வீதி கத்துற சூத்திரம் பண்ணுவோமா? புரியுதா? உபத்திரவப்பட்டது யாரா சொல்றீங்களா? எனக்கு வந்தது நல்லதுதான். ஏன்னா ஆண்டவர் ஒரு நாள் தீமை செய்ய மாட்டார். அவருடைய தீர்மானத்தின்படி சொல்லுங்க, அழைக்கப்பட்டவரா? ரோமர் 8:28. அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலம் எப்படி இருக்குதா? நன்மைக்கு எதுவா நடக்குது. யோசேப்பு சொல்றான், பாடெல்லாம் முடிஞ்ச உடனே நீங்க எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க, ஆனா கர்த்தர் அதை என்ன செய்தார் சொல்லுங்க? நன்மையாய் முடிய பண்ணினார். அப்போ உங்களுக்கு விரோதமா வர பாடுகள் மத்தியில சோர்ந்து போகாதீங்க. இந்த பாடுகள் மத்தியில ஒரு ஆளுகை கர்த்தர் தருவார். யோசேப்பு 13 வருஷம் பாடு அனுபவித்தார். ஆனா பெரிய ஒரு ஆளுகை, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம். புரியுதா? அவன் கொடுத்த, ஆண்டவர் கொடுத்த தரிசனம், கூட பிறந்த சகோதரர்லாம் அவனை வணங்குற மாதிரி தான். ஆனா அதுக்கு மேல ஆண்டவர் அவனை உயர்த்தின ஆளுகை கொடுத்தாரு. எப்படி சொல்லுங்க? அந்த எகிப்து தேசம் மாத்திரமல்ல, சுத்தில இருக்கிற எல்லா தேசத்து ஜனங்களும் இவங்கிட்ட வந்து நிக்கிறாங்க. ராஜாவே சொல்லிட்டார், யோசேப்பு உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க. எவ்வளவு பேர் ஆளுகை பார்த்தீங்களா? இப்போ பாடுகளை பார்த்து பயந்து ஓடாதீங்க. புரியுதா? நல்லா கவனிங்க. எப்பவுமே பாடுகள் நம்மளை தேவனை விட்டு பிரிக்காது. ஃபாதர் ஒரு பாட்டு பாடும் அடிக்கடி, வேதனை துன்பம் எல்லாம் சொல்லுங்க ஒரு நாளும் பிரிக்காதையால நாதனை உம் நிழலில் நாள்தோறும் வாழ்வேன். புரியுதா? அப்போ பாடு நம்மளை தேவனை விட்டு என்ன செய்யாது? பிரிக்காது. எங்க இருக்குது? ரோமர் 8:36 பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்குது. உபத்திரவமோ, துன்பமோ, நாசமோசமோ, நிர்வாணமோ, பட்டயமோ, பஞ்சமோ, பசியோ, உயர்வோ, தாழ்வோ, இவைகள் ஒன்றும் கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிற என்னுடைய அன்பை விட்டு என்ன செய்ய முடியாது? பிரிக்க மாட்டாது என்று சொல்லி நான் என்ன செய்திருக்கிற சொல்லுங்க? நிச்சயித்திருக்கிறேன். பாடுகள் தேவனை விட்டு நம்மளை பிரிக்காது. இன்னும் கிட்ட சேர்த்து எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? பாடுகள் வரும்போதே நான் என்ன செய்யறேன்? இன்னும் அவர் பிடிச்சிக்கிறேன். சரியா? பிள்ளைங்க, ஒரு சில பிள்ளைங்க, உங்க வீட்டில் எத்தனை பிள்ளைங்க இருக்குன்னு தெரியல, பெரம்பெடுத்தோன்னு ஓடுறவங்க இருப்பாங்க. பெரம்பெடுத்தோன்னே இப்பெல்லாம் யாரும் பெரம்பு இல்லை, ஜல்லிக்காரங்க தான் எடுப்பீங்கல்ல, ஓடுவாங்க. பாட பார்த்து ஓடுறது, அடி வாங்க பார்த்து ஓடுறது. ஆனால் எத்தனை பிள்ளைங்க அதை நம்மளை அடிக்க போகிறாங்கன்னு காலை பிடிச்சிக்கிறீங்க அம்மாவை? அதுக்கு அம்மா தான் அடிக்கிறாங்கல்ல, அப்பாவும் அடிப்பாரு. காலை பிடிச்சிக்கோங்க. அப்போ நல்லா கவனிங்க. பாடுகள் மத்தியில் தேவனை விட்டு விலைக்கு ஓட நினைக்காதீங்க. அவர் பாதத்தை பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் இரக்கம் உள்ளவர். கைகளை வீதி கர்த்தரை சூத்திரம் பண்ணுவோமா? அப்போ பாடுகளை கடந்து வந்தோம் சொல்லுங்க. ஆனா நம்ம இன்னைக்கு வரைக்கும் நிர்மூலமாக கைகளை வீதி கர்த்தரை சூத்திரம் பண்ணுவோமா? அப்போ பாடுகள் மத்தியில ஆண்டவர் என்ன செய்யறாரு? நம்ம உபத்திரவத்தின் மத்தியில ஆறுதல் கொடுக்கிறார். சரியா? 2 கொரிந்தியர் 1:3-5 வரைக்கும் நீங்க படிச்சு பாருங்க. அநேக உபத்திரத்தில் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் சொல்ல திராணி உள்ளவர்களாய் மாறும்படி எங்களுக்கு ஒரு உபத்திரவத்திலே அவரே எங்களுக்கு என்ன செய்யறார் சொல்லுங்க? ஆறுதல் கொடுக்கிறார். கைகளை வீதி கர்த்தரை சூத்திரம். அப்ப ஏன் வருது? இதை போல எத்தனையோ மக்கள் கஷ்டப்படுற மக்களுக்கு நீங்க அப்பதான் என்ன செய்வீங்க? இதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, பயப்படாது, ஒன்றும் இல்லையா, பயப்படாதீங்க, நான் இதெல்லாம் கடந்து வந்தேன். புரியுதா? ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தார். ஆண்டவர் இது வரைக்கும் பாருங்க, நான் நல்ல நிர்மூலமாகாதபடி கர்த்தர் என்னை காத்தார். இதெல்லாம் நீங்க கடந்து வருவீங்கன்ட்டு நீங்க அவங்களுக்கு என்ன செய்வீங்க? ஆறுதல் சொல்ல திராணி உள்ளவர்களாக மாற்றுவதற்காக அநேக பாடுகள்
நமக்கு என்ன செய்து சொல்லுங்க, வாழ்க்கையிலே தேவன் என்ன செய்கிறார் சொல்லுங்க, அனுபவிக்கிறார், அனுமதிக்கிறார். கையில வீதி கத்துறோம். இன்னும் ஒரு 2-3 வசனத்தை வாசித்து அடுத்தது போயிடுவோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாராவது டக்கு டக்குன்னு எடுங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எடுங்க. பிலிப்பியர் 3:10. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் நல்லா கவனிங்க, அவருடைய பாடுகளின் ஐக்கியம், அன்பின் ஐக்கியம் மாதிரி ஃபெல்லோஷிப் ஆஃப் என்ன போடுது, அஃப்ளிக்ஷனா, புரியுதா? நல்லா கவனிங்க. அப்போ இங்க கவனிங்க, பாடுகள்ல ஐக்கியம் அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தர் இயேசு நமக்காக என்ன செய்தார்? பாடுள்ள மரணத்தை ஏற்றுக்கொண்டார். சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய துக்கங்களை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய நோய்களை அதுக்காக நீங்க எல்லா நோய் ஏற்றுக்கணும் இல்லை, அப்படி இல்லை. பாடுகளின் ஒரு ஐக்கியம். பாட பார்த்து பயந்து ஓட மாட்டேன், ஆனாலும் அவர்கிட்ட வந்துடுவேன். அப்படி இருந்தா நல்லா கவனிங்க, நம்ம என்ன செய்வோம்? நிச்சயமா ஒரு மகிமையை பார்ப்போம். கையில் இதே போல அதே வார்த்தை அந்த பாடுகளை குறித்து, கிறிஸ்துவுக்கு ஒரு பாடுகளை குறித்து அடுத்து இன்னொரு வசனம் வாசிங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யாராவது வாசிங்க. 1 பேதுரு கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு சொல்லுங்க பங்காளியுமாய் இருக்கிற நான். நல்லா கவனிங்க. அப்போ பாடுகளுக்கு பங்காளியா இருந்தா, பிலிப்பியர்ல படிச்சோம்ல, பாடுகளுக்கு ஐக்கியம். இன்னும் அதிலே 1 பேதுரு 4:13 பார்த்தீங்கன்னா பாடுகளுக்கு பங்காளியா இருக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பங்காளி என்னன்னு அர்த்தம்? பார்ட் டேக்கர்ஸ். புரியுதா? அவங்க இப்போ ஒரு சொத்து இருக்குதுன்னா அண்ணன் தம்பிங்க தான் பங்காளிங்க. புரியுதா? சொத்துல மாத்திரம் பங்கு வேணும், கஷ்டம் வந்தா நான் ஓடிடுவேன், அப்படி இல்லை. பாடுகளுக்கு பங்காளியா இருந்தா இனி வெளிப்படும் மகிமைக்கு நம்ம எப்படி இருப்போம் சொல்லுங்க? பங்காளியா இருப்போம். கையில வீதிகத்துல சூத்திரம் பண்ணுவோமா? இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு சொல்லுங்க. ரோமர் 8:18 இருக்கு. ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இந்த பாடல ஒண்ணு இல்ல. நம்ம ஒரு மகிமையை பார்க்க போறோம். அந்த மகிமைக்கு முன்பாக இப்ப நீங்க அனுபவிக்கிற பாடுகள் உபத்திரம்லாம் ஒண்ணும் இல்ல. அதே 2 கொரிந்தியர் 4:17 என்ன சொல்லுங்க? அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் சொல்லுங்க இந்த லேசான உபத்திரம் அதிக நித்திய கணம். என்ன பார்த்தீங்கன்னா உபத்திரவம் லேசு, ஆனா மகிமை அதிக நித்திய கனமான மகிமையை நமக்கு கொண்டு வரும். கையில வீதிகத்துல சூத்திரம் பண்ணுவோமா? அப்ப நல்லா கவனிங்க. பாடுகள் மத்தியில, உபத்திரவத்தின் மத்தியில நம்ம சோர்ந்து போகல. இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் நம்மை நிர்மூலமாகாதபடி காத்தார். கையில வீதிகத்துல சூத்திரம் பண்ணுவோமா? 2வது எதை கடந்து வந்தோம் சொல்லுங்க? இதை நினைத்து நினைத்து நான் எனக்குள்ளே உருகுகிறேன். 2வது 8ஆம் வசனம் வாசி. எதை கடந்து வந்தோம்? 8ஆம் வசனம். அதே புலம்பர் 3ஆம் அதிகாரம் எல்லாமே அப்படியே வச்சிங்க. காடு நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜபத்துக்கு வழியை அடைத்து போட்டார். இப்போ அப்படி எழுதியிருக்கிறதால தப்பா புரிஞ்சிக்க கூடாது. ஆண்டவர் ஜபத்தை கேட்க மாட்டார் இல்லை. ஆனா ஒரு சில சூழ்நிலையில நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம், ஆனா பதில் வரா மாதிரியே தெரியாது. அதுக்காக ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறவர்கள சொல்லிடுவீங்களா? சொல்லுங்க. எத்தனை பேர் புரியுது? சொல்றாரு பேசும்போதே கேட்பேன். கூப்பிடுறதுக்கு முன்னாடி என்ன செய்வேன்? ஏசாயா 65 அதிகாரம் 8 படிச்சு பாருங்க. கூப்பிடுறதுக்கு முன்னாடி பதில் கொடுப்பேன். மத்தேயுல 6ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு? நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே சொல்லுங்க உங்களுக்கு என்னது தேவை என்பதை அவர் என்ன செய்திருக்காரு சொல்லுங்க. அவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவை இருக்கு தெரியும். கரெக்டான டைம்ல கரெக்டுக்கு என்ன செய்வார்? சரியா கர்த்தர் கொடுப்பார். புரியுதா? ஜபத்துக்கு வழி அடைத்து போட்டு அதெல்லாம் நமக்கு வர இந்த பாடுகள் மத்தியில நம்ம அப்படி நினைக்கிறது. இதான் அந்த 20ஆம் வசனம் மறக்காதீங்க. இதை நினைத்து நினைத்து என் ஆத்துமா எனக்குள்ளே உடைந்து போகிறது, முறிந்து போகிறது. புரியுதா? அப்போ அநேக நேரத்துல நம்ம ஜெபம் பண்றோம், பதில் வரா மாதிரியே தெரியல. பதில் வரலன்றதால ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறவர் இல்லையா? சொல்லுங்க சொல்லுங்க. ஜபத்தை சொல்லுங்க. 65ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். ஜபத்தை சொல்லுங்க கேட்கிறவரே மாம்சமான யாவரும் சொல்லுங்க உம்மிடத்தில் வருவார்கள். கைகளை வீதி கத்திர சோத்திரம் பண்ணுவோம். புரியுதா? அந்த அந்த ஜபத்துக்கு கர்த்தர் என்ன செய்யறார் சொல்லுங்க
வழிகளை திறக்கிறார். ஒரு சில நேரத்தில் ஆனால் நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலன்னா நம்ம என்ன செய்யணும்? சோதித்து பார்க்கணும். ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு, உங்கள் பாவங்கள் அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு என்ன செய்யுது? மறைக்கிறது. இப்போ ஜெபம் பண்ணி பதில் வரலன்னா நம்மளை கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கணும். ஒருவேளை நம்மகிட்ட ஏதாவது குறை இருக்குதா, குற்றம் இருக்குதா, தப்பு இருக்குதா, நம்ம குடும்பத்தில் ஏதாவது இருக்குதா, ஆராய்ச்சி பார்க்கணும். யோசித்து பார்த்து எதா இருந்தால் உணர்த்தினா ஜெபம் பண்ணி என்ன செய்யுங்க? செட்ரைட் ஆகிடும். அப்படி இல்லைன்னா நிச்சயமா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். கர்த்தரின் ஜெபத்துக்கு என்ன செய்வார் சொல்லுங்க? நிச்சயமா பதில் கொடுப்பார். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஏன்னா அவர் நமக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுக்குற மாதிரி இந்த உலகத்தில் ஒருத்தர் ஏன் தெரியுமா? ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கூட தான் இருக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் நாமத்தினாலே சொல்லுங்க, நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம். இதுக்கு மேல என்ன பதில் வேணும்? அவர் பேரை சொல்லி இயேசுன்ற நாமத்துல ஆண்டவரை நான் கேட்கிறேன்னா நிச்சயமா செய்வார். புரியுதா? அவர் யார்? ஜெபத்துக்கு பதில். ஆனா அந்த சூழ்நிலை பதில் வராத மாதிரி நிலைமையில நம்ம என்ன செய்யறோம்? உடைக்கப்படுகிறோம். ஆனா அதெல்லாம் கடந்து இன்னைக்கு சொல்லுங்க, நம்ம இன்னைக்கு நிர்மூலமாகாதபடி தெய்வ சமூகத்துல வந்து நிக்கிறோம். யோபு சொல்றாரு, நான் ஜோமணி பார்க்கிறேன். யோபுக்கு வந்த மாதிரி பாடு யாருக்குமே வரல இதுவரைக்கும். புரியுதா? அவ்வளோ பாடு எல்லாம் போச்சு. ஆஸ்தி போச்சு, பிள்ளைங்க போனாங்க, வீடு இடிஞ்சுது, எல்லாத்துக்கும் மேல சரீரத்துல ஒரே வேதனை. புரியுதா? பருக்கள், வியாதி, வேதனை. இதன் மத்தியில அவர்கிட்ட போய் முறையிடலான்னு போறாரு. நீங்க அப்புறம் படிச்சு பாருங்க. யோபு 23 அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் படிச்சு பாருங்க. நம்ம அநேக நேரத்தில் தான் நினைக்கிறோம், இதெல்லாம் ஏன் இப்படி நடக்குது ஆண்டவரே, என்ன பதில் சொல்லுங்க. அதை போல யோபு வந்து போய் கேட்கிறார். அவரை கண்டு சந்தித்து அவர்கிட்ட பேசலான்னு போனா அவர் என்ன செய்யல? பதில் கொடுக்கல. அப்போ அவருக்கு ஒரு நிச்சயம் இருக்குது. 10ஆம் வசனத்துல சொல்றாரு, நல்லா கவனிங்க, இதெல்லாம் நடக்குது, எனக்கு பதில் தெரியல, ஆனா ஒண்ணு எனக்கு தெரியும், நான் போகும் வழியை சொல்லுங்க, அவர் அறிந்து இருக்கிறார். அப்படின்னா என்ன? இதெல்லாம் அவருக்கு தெரியும், தெரியாம இல்ல. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஜெபத்துக்கு பதில் வராத மாதிரி தெரியுது, ஆனா நிச்சயமா கர்த்தர் என்ன செய்வார்? பதில் கொடுப்பார். அவர் தெரியாம எதுவுமே உங்க வாழ்க்கையில சொல்லுங்க சொல்றாருல மத்தேயுல, அவர் அறியாமல் உங்க தலையில இருந்து என்ன செய்யதான்? ஒரு முடி கூட விழாது. புரியுதா? அப்ப அவர் அறியாம எதுவும் நடக்காது. ஒண்ணு நிச்சயம், அவர் எல்லாவற்றையும் என்ன செய்கிறார் சொல்லுங்க? பார்த்து கொண்டிருக்கிறார். நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ரெண்டாவது, நமக்குள்ள கலக்கம் முறிந்து போகிறது ஆத்மா. என்ன? ஆண்டவரே, நான் எவ்வளவு ஜெபம் பண்றேன், எனக்கு பதிலே கிடைக்கல. புரியுதா? ஆனா ஒண்ணு நிச்சயம், கர்த்தர் பதில் கொடுக்கிறதே. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உபாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போது, அப்படின்னா இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடும் போது, அவரை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் சொல்லுங்க, அவர் நமக்கு சமீபமான அர்த்தம். நம்ம கிட்ட வந்து நிக்கிற மாதிரி, இவ்வளோ சமீபமா தங்கள் தேவனை தங்களுக்கு தெய்வமா கொண்டு இருக்கிற வேற பெரிய ஜாதி எது? அப்படின்னா இந்த ஆண்டவர் பக்கத்துல வந்து நிக்கிற மாதிரி வேற யாருக்காவது இருக்குதான்னு ஆண்டவர் கேட்கிறார். புரியுதா? அப்ப நல்லா கவனிங்க. ஜெபத்துக்கு பதில் வராத மாதிரி இருந்தாலும் நீங்க சொல்லணும், நான் போகும் வழியை கர்த்தர் அறிவார், ஏற்ற காலத்துல சீக்கிரமா என்ன செய்வார் சொல்லுங்க? பதில் கொடுப்பார். கரங்கள் வீதி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? மூணாவது, எதை நினைச்சு பார்க்கிறோம்? அதிலேயே 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாராவது வாசிங்க. புலம்பர் 3:14 14. நான் என் ஜனத்தார் யாவருக்கும் பரியாசமும் நித்தம் அவர்கள் கிண்ணற பாடலானேன். கிண்ணற வச்சு பாடுறது நல்லது, ஆனா எத்தனை பேர் இந்த வசனம் எத்தனை பேர் புரியுது? ஜனத்தார் யாவருக்கு நான் தான் என்னது? பரியாசமா இருக்கிறேன். ஒரு சொந்தக்காரங்களா ஒரு 4 பேர் கூடனா யாரை பத்தி பேசுறேன்? நீங்க யாரை பத்தி பேசுறாதீங்க. நல்லா புரிஞ்சுங்க, மான் பண்றேன். நீங்க யாரை பத்தி பேசுறாதீங்க, இல்லாதவங்களை இருக்கிறவங்கள பத்தி பேசுங்க. நீ அங்க போன நல்லா இருந்த, அப்படி அதெல்லாம் பரவாயில்ல, பேசாம இருக்கக்கூடாது. ஆனா இல்லாத ஆளை பத்தி பேசாதீங்க. அப்போ இவர் சொல்றாரு,
என் ஜனத்தார் எல்லாத்துக்கும் பரியாசமா பேசுறதுக்கு பாயிண்டே நான் தான். இன்னும் சொல்ல போனா அந்த தீம் சாங் சொல்லுவாங்க. அவங்க பாடுற இந்த கேலி பண்ணி பாடுற பாட்டுக்கு தீம் யாரு? நான் தான். என்னை பத்தி தான் பாடி பாடி பரியாசம் பண்றாங்க. இதெல்லாம் கடந்து வந்தோம். கைகளை வீதி கத்துற சூத்திரம் எத்தனை பேர் புரியுது? இதெல்லாம் கடந்து வந்தோம். எத்தனையோ நிந்தைகள், அவமானம், பரியாசம் எல்லாத்தையும் கடந்து வந்தோம். ஆனா நாங்க உடைக்கப்படலை. இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம். சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. நாம் நிர்மூலம் சொல்லுங்களேன். நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. நிந்தை ஆண்டவரே சொல்றார். சிலுவையில அந்த பாடுகளுக்கு முன்னடையாளமா தீர்க்கதரிசனமா சொல்லப்பட்ட வார்த்தை சங்கீதம் 69:10. நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. யாராவது இந்த நேரத்தில் என்ன தேற்றுவாங்க அப்படின்னு நினைச்சேன். 69:20 தேற்றுவார்கள் என்று நினைத்து தேற்றுவாருக்கு காத்திருந்து என்ன சொல்றாரு? ஒரு ஆளு. எதுக்கு ஆள் இருக்குது சொல்லுங்க? பரியாசம் பண்ணி கேலி பண்ணி பாடுறதுக்கு ஆள் இருக்குது. அந்த சூழ்நிலையில உங்க பக்கத்துல உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்து உங்களை தேற்றுவதற்கு யாரும் இல்லை, ஆள் இல்லை. ஆனாலும் நம்ம அதுல அழிஞ்சிட்டோமா? சொல்லுங்க. இன்னைக்கு வரைக்கும் நாம் நிர்மூலமாகாதபடி கர்த்தர் நம்மை காத்தார். இதெல்லாம் நம்ம என்ன செய்தோம் சொல்லுங்க? கடந்து வந்தோம். அப்போ இந்த நிந்தைகள் வரும்போது நம்ம என்ன செய்யணும்? ஒரு 2 வசனத்தை வாசித்துட்டு பின்னால அடுத்தது போயிடுவோம். எபிரேயர் எடுங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். எபிரேயர் 12:2. ஆண்டவர் தமக்குள் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை இல்லாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்திலே விட்டிரு. நல்லா கவனிங்க. அவருக்கு முன்பாக ஒரு சந்தோஷம் வச்சிருக்கிறார். என்ன அர்த்தம்? இந்த நிந்தை வேலைக்காரர் அவரை கன்னத்தில் அறைந்தான், துப்பினார்கள், தலையில கொட்டினார்கள், இதெல்லாம் இருக்குது. புரியுதா? இன்னும் அவதூறான பேச்சு பேசுறாங்க. இதெல்லாம் அவர் சகித்தார். ஏன் சகித்தார்? அவருக்கு முன்பாக ஒரு கோல் இருக்கு. தமக்குன் வைத்திருக்கும் சொல்லுங்க சந்தோஷத்தின் பொருட்டு. என்ன கோல்? இதெல்லாம் நான் சகித்தா இந்த பாடுகள் மூலமா உலகத்துல கோடானு கோடி மக்களுடைய பாவங்கள் என்ன செய்யும்? மன்னிக்கப்படும். அவர்கள் ரட்சிப்படைவதற்கு அது ஒரு வழியை என்ன செய்யும்? தரும். அப்ப நல்லா கவனிங்க. நீங்க இதெல்லாம் சகிக்கும் போது இதன் மூலமா உங்களுக்கு ஒரு மகிமை தேடி வரும். கைகளை வைத்திருக்கிற சூத்திரம் மூலமா. புரியுதா? அதை சகித்து அடுத்து என்ன செய்தார்? வலது பாரசத்தில் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். ஆகையினால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய். அப்ப இந்த பாடுகள் வருகிற நேரத்துல, நிந்தைகள் வருகிற நேரத்துல சோர்ந்து போகாதபடிக்கு பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்து அவர் என்ன செய்யுங்க. இப்போ இதெல்லாம் நிந்தை அவமானம் வரும்போது நீங்க யாரை நினைக்கணும்? ஆண்டவரை நினைச்சிங்க. இதெல்லாம் அவர் பொறுமையா சகித்தார். எல்லாத்தையும் ஜெயிச்சு பிதாவுடைய வலது பாரசத்துல சிங்காசனத்துல வீட்டிருக்கிறார். அப்ப இதெல்லாம் நான் கடந்து போவேன். எனக்கு இதன் மூலமாக ஒரு மகிமையை கர்த்தர் கொடுப்பார். கைகளை வைத்து கர்த்தர் சூத்திரம் மூலமா. அதனால நல்லா கவனிங்க. பாடுகளை குறித்து என்ன செய்யாதீங்க? சோர்ந்து போகும். அவர்களுடைய என்ன பாட்டு? கிண்ணற பாடலானே. நம்மளை வச்சுதான் பாட்டு பாடணும். 4 பேர் சேர்ந்து உட்காந்து சாப்பிடும் போது ஏதாவது பேசிதான் சாப்பிடுவோம். இப்ப யார் தான் டாபிக்கு சொல்லுங்க. ஒருவேளை உங்களை வச்சுதான் பேசலாம். ஆனா பயப்படாதீங்க. கர்த்தர் எல்லாத்துக்கும் ஒரு பலன் கொடுப்பார். நல்லா கவனி. ஒரே ஒரு வசனத்தை வாசி முடிச்சு நானே சொல்லிடுறேன். கர்த்தராகிய தேவன் சொல்லுங்க என்ன செய்வார்? தம்முடைய ஜனத்தின் நிந்தையை அவர்களில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சொல்லுங்க. நிந்தை என்ன செய்வார்? சொல்லுங்க. முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். கைகளை வைத்து கர்த்தர் சூத்திரம் மூலமா. 2வது, நிந்தைக்கு ஒரு பலன் உண்டு. நிந்தைக்கு என்ன உண்டு சொல்லுங்க? பலன். 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக சொல்லுங்க 2 பலன் உண்டு. கைகளை வைத்து கர்த்தர் சூத்திரம். அப்போ எவ்வளோ நீங்க சகிக்கிறீங்களோ, எவ்வளவு நிந்தை அவமானம் நீங்க என்ன செய்றீங்க? பொறுமையா. அப்படிதான் இருந்தது. அவர் அப்படித்தான் பொறுமையா சகித்தார். வயிற்று கத்திரிக்கிற முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல அவர் வாயை திறவாது இருந்தார். அப்போ யாராவது நிந்திக்கிறாங்கன்னா முதல்ல வாயை திறந்து படபடபடவன்ட்டு எதிர் பேச்சு பேசுறாரு. அவர் வாயை திறவாது இருந்தார். அப்ப
அப்ப நல்லா கவனிங்க, நீங்க பொறுமையா இருந்தா அந்த அந்த வெட்கங்களுக்கு நிந்தைக்கு சொல்லுங்க ரெண்டத்தனை என்ன உண்டு சொல்லுங்க, பலன் உண்டு. கைகளை வைத்து கத்திர சூத்திரம் எத்தனை பார்த்தோம் சொல்லுங்க. பாடுகள் உபத்திரவங்கள், ரெண்டாவது ஜெபத்துக்கு வழி தெரியல, மூணாவது என்ன பார்த்தோம், பரியாசத்துக்கு இடமா இருந்தோம். இதெல்லாம் கடந்து வந்தோம், நிர்மூலமாகல, இன்னைக்கு வரைக்கும் கத்த நம்ம உயிரோட காத்தார். நாலாவது ரொம்ப சுருக்கமா பார்த்து முடிச்சிருவோம். 17ஆம் வசனம். என் ஆத்துமாவை சமாதானத்துக்கு தூரமாக்கினார். சொல்லுங்க, சுகத்தை மறந்தேன். சொல்லுங்க வாயை திறந்து. ஆத்துமாவை சமாதானத்துக்கு சொல்லுங்க தூரமாக்கிட்டாரு. எதை மறந்துட்டேன் சொல்லுங்க, எதை மறந்து? சுகத்தை மறந்து. சுகம்னா அது நிறைய அர்த்தம். சுகம்னா சொல்லுங்க சுகமா வாழ்றது. அப்போ எத்தனையோ வேதனைகள். ரெண்டாவது சுகம்ன்றதுக்கு வார்த்தை பார்த்தீங்கன்னா செழிப்புன்னு கூட இருக்கும், ப்ராஸ்பரிட்டின்னு. இன்னும் சொல்ல போனால் ஹாப்பினஸ். இதெல்லாம் நிறைய டிரான்ஸ்லேஷன். இப்போ நல்லா கவனிக்க, இதெல்லாம் என் வாழ்க்கைக்கு தூரமாக போச்சு. சொல்லுங்க எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? என் வாழ்க்கைக்கு சந்தோஷம் சுகம் எல்லாம் எங்காச்சு தூரமாக போச்சு, எங்கேயோ போச்சு, தேடுறேன். அடுத்தது என்ன சொல்றாரு? சமாதானத்துக்கு சொல்லுங்க வாயை திறந்து தூரமாக்கினார். எல்லாத்துக்கும் எனக்கு எடுக்கும்போது எனக்கு நினைவுக்கு வந்ததெல்லாம் யோபு தான். அவர் என்ன பண்றாரு, அந்த பாடுகள் மத்தியில யாராவது நமக்கு சப்போர்ட்டா இருப்பாங்கன்னா தேடி தேடி பார்க்குறாரு. 19ஆம் அதிகாரம் நீங்க அப்புறம் படிச்சு பாருங்க, ரொம்ப நிறைய வசனம் இருக்கு. 13 to 19 வரைக்கும் படிச்சு பாருங்க. யோபு 19ஆம் அதிகாரம் 13 to 19. சிநேகிதர் வந்து நிந்திக்கிறாங்க, உடன் பிறந்த மக்கள் வந்து நிந்திக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேல வேலைக்காரன் கூட அவனை மதிக்க மாட்டான். என்ன போட்டுக்குது? அதை யாரை எடுத்தீங்களா அந்த அந்த பகுதி? என்ன அந்நியனாக எண்ணுகிறார்கள். நல்ல 10:16 சொல்றாரு, நான் என் வேலைக்காரனை கூப்பிடுகிற போது அவன் எனக்கு உத்தரவு கூடான், என் வாயினால் வேலைக்காரனை நான் கெஞ்சிற மாதிரி இருக்கு. இது எப்படி இருக்கு? வேலைக்காரனா என்ன அர்த்தம்? நீங்க தான் அதிகாரம் பண்ணி அதை போய் செய், அதை செய், இதை செய்து, அதுக்காக அதிகாரம் பண்ணி சொல்ல புரியுதா? அவங்களுக்கு ஒரு மதிப்பு. இப்போ என்ன சொல்றாரு, வேலைக்காரங்கிட்ட போய் நான் கெஞ்சுற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது என் சுவாச என் மனைவிக்கு வேறுபட்டிருக்குது. அடுத்தது சிறு பிள்ளைகள் 18, சிறு பிள்ளைகள் என்னை அசட்டை பண்ணுகிறார்கள். புரியுதா? இதெல்லாம் சொல்லுங்க. சொல்றாரு ஆண்டவர், சுகத்தை மறந்தேன், சமாதானத்துக்கு சொல்லுங்க தூரமானேன். கைகளை வீதி கத்துற சூத்திரமா. சந்தோஷம் மனுபுத்திரரை விட்டு, அதே புலம்புள்ளதார், சந்தோஷம் மனுபுத்திரரை விட்டு எடுபட்டு போயிட்டு. அப்ப நல்லா கவனிங்க, இதெல்லாம் வரும்போது நமக்கு நல்லா கவனிங்க, ஒன்னே ஒண்ணு, இதுக்கு பின்னால ஒரு காலம் கர்த்தர் நமக்கு சொல்லுங்க வைத்திருக்கிறான். 38 வருஷமா ஒருத்தன் படுத்திருக்கிறான். அவன் கண் முன்னாடி எத்தனையோ பேர் சுகமாயிட்டாங்க. பெதஸ்தா குளத்துல விழுந்து இறங்கியோ இல்லை விழுந்தோ எப்படியோ சுகமாயிட்டான். ஆனா 38 வருஷமா அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறானே தவிர இவனுக்கு என்ன கிடைக்கல சொல்லுங்க, இவனுக்கு சுகம் கிடைக்கல. ஆனா நல்லா கவனிங்க, அவன் 38 வருஷமா இதை நினைச்சு 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 மனசுல உடைஞ்சு இருக்கிறான்றது யாருக்கு தெரியும்? ஆண்டவர். இப்போ பெதஸ்தா குளத்தை தேடி ஆண்டவர் வராரு. எதுக்கு வராரு? இந்த மனுஷனை சுகமாக்குவதற்காக. அங்க ஒரு வார்த்தை இருக்கும், அவன் அநேக வருஷம் வியாதியஸ்தன் என்று இயேசு என்ன செய்தார்? அறிந்து கொண்டு இப்போ அவனை பார்த்து ஒரு கேட்கிறாரு, சுகமடைய விரும்புகிறாயா? கைகளை வீட்டு கத்துற சூத்திரமோ. நல்லா கவனிங்க, சுகமோ சந்தோஷமோ சமாதானமோ உங்களுக்கு தூரமா போச்சுன்னா பயப்படாதீங்க. எல்லாவற்றையும் மீட்டு தருகிற ஆண்டவர் ஒருவர் சொல்லுங்க வாய் திறந்து நமக்கு இருக்கிறார். அதனால்தான் பிலிப்பியர்ல அருமையா ஒரு வார்த்தை, நீங்கள் என்ன செய்யுங்க, 4 அதிகாரம் 6, 7, ஒன்றுக்கும் சொல்லுங்க கவலைப்பட. ஆனா இன்னைக்கு பிரச்சனை என்ன? ஒண்ணுக்கும் கவலைப்படாதன்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் நினைச்சு உட்காந்து நீங்க தான் எல்லாத்தையும் தீர்த்து வைக்க போற பெரிய ஆளு மாதிரி. நம்மளால ஒண்ணும் முடியாது, ஆண்டவரால எல்லாம் முடியும். நீங்க என்ன செய்யுங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து சோத்திரத்தோடு ஜபத்தினாலும் வேண்டுதல் விண்ணப்பத்தினால் யாருக்கு தெரியப்படுத்துங்க? தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது சொல்லுங்க எல்லா புத்திக்கும். புரியுதா? அதன் மத்தியில புரியுதா? அந்த பரியாச மத்தியில, அந்த சமாதான குறைவுகள் மத்தியில,
சந்தோஷம் இல்லாம இருக்கிற துக்கம் நிறைந்த சூழ்நிலையில எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை கர்த்தர் என்ன செய்வார் சொல்லுங்க, நிரப்புவார். கைகளை வீதி கர்த்தர் சூத்திரம் பண்ணுவோமா? அப்ப இதெல்லாம் கடந்து வந்தோம். எதை கடந்து வந்தோம்? சமாதானத்துக்கு தூரமாக்கினார், சந்தோஷத்துக்கு தூரமாக்கினார், சுகத்துக்கு தூரமாக்கினார். ஆனாலும் ஒண்ணு என்ன செய்யல, நிர்மூலமாகல. இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் காத்தார். கடைசியா ஒண்ணு வாசித்து முடிப்போம். அதிலேயே 18ஆம் வசனம் வாசிங்க. என் பெலனும் கர்த்தருக்கு காத்திருந்த நம்பிக்கையும் அழிந்து போயிற்று என்று. பெலனும் கர்த்தருக்கு காத்திருந்த நம்பிக்கையும் அழிந்து போயிட்டு. இன்னும் சொல்ல போனா அதை ரெண்டு சேர்த்து சொன்னா புரியுதா? நம்பிக்கை என்னும் ஒரு பெலன். சொல்லுங்க, நம்பிக்கை தான் நமக்கு பெலன். ஸ்ட்ரென்த் ஆஃப் மை ஹோப். புரியுதா? அப்போ நம்பிக்கை என்ற ஒரு பலன் நமக்கு வாழ்க்கையில நம்ம எப்படி வாழ்றோம்? இன்னைக்கு நடக்கிறத பார்த்து இல்ல, காண்கிறதை நம்புகிறது. சொல்லுங்க சொல்லுங்க. நம்பிக்கை இல்லை, காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு என்ன செய்வோம்? நிச்சயமா காத்து. புரியுதா? அப்போ அந்த நம்பிக்கை அற்று போகிற சூழ்நிலையில இவர் இருக்கிறார். அந்த நம்பிக்கை இருக்குதுன்ற பலனும் இவருக்கு என்னாச்சு, கொஞ்சம் அதை நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாம எல்லாம் உடைஞ்சு போச்சு, குறைஞ்சு போச்சு. ஆனாலும் நிர்மூலமாகல. கர்த்தர் அவனை வாழ வைத்தார். கையில வீதி கர்த்தர் சூத்திரம் போனோமா? இந்த சூழ்நிலைக்கு நீங்க ரெண்டு விஷயம். எசேக்கியேல் பார்த்தீங்கன்னா 37ஆம் அதிகாரத்துல அந்த தீர்க்கதரிசி எங்க அனுப்புறாரு சொல்லுங்க? எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குக்கு அனுப்புறாரு. அங்க பார்த்தா ஒரே எலும்பா இருக்குது. அப்புறம் பார்த்தா ஆண்டவர் பேச பேச ஒரு காரியமா நடக்கும். ஒரு அசைவு உண்டாயிட்டு எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கொண்டது. அதற்கு பிறகு சொல்றாரு, நீ தீர்க்க தரிசனம் உரைத்த உடனே அவர்களுக்கு என்ன உண்டாச்சு? ஆவி வந்தது, உயிரடைந்து பெரிய சேனையாக. இதுதான் இப்போ உங்க வாழ்க்கையில, பழைய வாழ்க்கையில நீங்க அனுபவித்த பாடுகள் பிறகு ஒரு புதிய வாழ்க்கை உண்டு என்பதற்கு அர்த்தம் தான். அப்போ அந்த உடைக்கப்பட்ட நேரத்துல அந்த மக்கள் சொல்றாங்க, எங்கள் 11ஆம் வசனம் யாராவது வச்சிருக்கீங்களா? அது 37ஆம் அதிகாரம் 11. இந்த எலும்புகள்ல யாருன்னு நீங்க தான். அவங்க என்ன சொல்றாங்க? எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிட்டு எங்கள் நம்பிக்கை அற்று போய். என்ன பலன் போச்சு? எலும்புகள் உலர்ந்துச்சுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? போனுக்குள்ள ஒரு நினம், தமிழ்ல நினம், இங்கிலீஷ்ல பார்த்தோன்னா போன் மாறும். அதுதான் இன்னைக்கு நம்ம நிக்கிறோம்னா நல்லா நிக்கிறோம், இல்லைன்னா எலும்பு பவுடர் மாதிரி ஆயிடும். நல்லா புரிஞ்சுங்க. இதுக்கு ஸ்ட்ரென்த்தா கொடுக்கறதுக்கு உலகத்தில் நிறைய இது சத்தான அதெல்லாம் இருக்கு. சரி, அதை விட்டுற. அப்போ ஏன் எலும்பு உலர்ந்து போயிட்டு? என்ன இல்லை சொல்லுங்க? நம்பிக்கை. வாயத்துல சொல்லுங்க, நம்பிக்கை. எது இழந்தாலும் எதை இழக்காதீங்க, நம்பிக்கை இழந்துற. நம்பிக்கை தான் நமக்கு சந்தோஷம் கொடுக்கும். ரோமர் 12 சொல்லுங்க, 12. நம்பிக்கையிலே சொல்லுங்க சந்தோஷமா இருங்கள். நீங்க சந்தோஷமா இருக்கணும்னா எதை விட்டுறக்கூடாது சொல்லுங்க? நம்பிக்கை விட்டுற. புரியுதா? இந்த நம்பிக்கை நம்மளை உயிரடை செய்யும். ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் எடுத்துங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 20, 21 ரெண்டு வசனத்தை வாசிங்க. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும், நல்லா கவனிங்க, நெறிந்த நாணலை முறிக்க மாட்டார், மங்கி எரிகிற திரியை அணைக்க மாட்டார். நல்லா கவனிங்க, இங்க பாருங்க. நம்பிக்கை கொழுந்து விட்டு எரிகிற அனுபவம்லாம் வரும். அந்த எம்மாவு போற வழியில யாரு 2 சீஷர்கள் சொல்றாங்க, அவர் நம்மோடு கூட பேசும்போது, வேத வசனத்தை விளக்கி காண்பிக்கும் போது நம்முடைய இருதயம் நமக்குள்ள எப்படி இருந்து சொல்லுங்க? கொழுந்து விட்டு எரியவில்லையா? அப்போ அநேக நேரத்துல நம்ம நம்பிக்கை நல்லா ரொம்ப பலனா இருக்கும். பைபிள்லாம் படிக்கும், நல்லா ஜெபம் பண்ணும், கொழுந்து விட்டு எரியத்தக்கதா ஒரு நம்பிக்கை. ஆனா அதே ஒரு சில சூழ்நிலை உங்களுக்கு வரும்போது அந்த நம்பிக்கை எப்படி ஆயிடுச்சு சொல்லுங்க? படிச்சுங்க, மங்கி எரிகிற திரிய போல ஆயிடுச்சு. ஆனா ஆண்டவர், நல்ல ஆண்டவர், மங்கி எரிகிற திரிய என்ன செய்ய மாட்டாரு சொல்லுங்க? அணைக்க மாட்டார். உலகத்து மனிதர்கள் ஒரு திரி என்ன இல்லாம மங்கி எரியுது, அது அணையும் போதுன்னா இவங்களே அணைச்சிருவாங்க. சின்ன வயசுல நாங்களாம் அப்படிலாம் செஞ்சிருக்கோம். அவங்க அணைச்சிருவாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை.
கொஞ்சம் தான் இருக்குது. வாழ்வோமா சாவோமா மீண்டு வருவோமா அந்த நம்பிக்கை கொஞ்சம் தான் இருக்குது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார் சொல்லுங்க? மங்கி எரிகிற திரியை என்ன செய்ய மாட்டார்? அணைக்க மாட்டார். காரணம் என்ன? அந்த திரி கொழுந்து விட்டு எரிய வைக்கிறது. எதனால? 21 வசனம். அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதியார் நம்பிக்கையாய் இருப்பார். கையில வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் மேல நீங்க நம்பிக்கை வைங்க. மங்கி எரிகிற திரிய கர்த்தர் கொழுந்து விட்டு பிரகாசமா எரிய வைப்பார். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் மூலமா. 5வது சூழ்நிலை என்ன சொல்லுங்க? நம்பிக்கையே இல்லாம போயிடுச்சு. ஆனாலும் அதெல்லாம் நம்ம தாண்டி வந்துட்டோம். புரியுதா? எத்தனை பேர் புரியுது? இதெல்லாம் தாண்டி வந்தோம். நாங்க நிர்மூலமாகாதபடிக்கு சொல்லுங்க இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கிறோம். இப்பதான் சொல்றாரு 21 வாசி. இப்பதான் இதை என் மனதிலே வைத்து சொல்லுங்க. இப்போ ஃபியூச்சர்ல இனிமேல் எனக்கு இதெல்லாம் மாற்ற வரால முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? இதெல்லாம் வந்துட்டு கடந்து வந்துட்டோம். என்ன பார்த்தோம்? பாடுகள், உபத்திரவங்கள், ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல. 3வது பரியாச பாடலுக்கு கருத்து நாங்க தான். 4வது சொல்லுங்க நிந்தைகள். 5வது நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. இப்ப இதெல்லாம் கடந்து வந்திருக்கிறோம். இப்பவும் சொல்லுங்க வாயை திறந்து, இப்பொழுதும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. சொல்லுங்க, புரியுதா? என் காலங்கள் யார் கையில இருக்கு சொல்லுங்க? அவர் கரத்தில். நான் அவர் கையில இருக்கிறேன். யோபு அதன் மத்தியில ஒரு வார்த்தை சொல்றான். ஞாபகம் இங்க எத்தனை படிச்சீங்க தெரியல. எனக்கு குறித்திருக்கிறதை சொல்லுங்க. படிச்சிருக்கீங்களா? எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர். அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்படியே வாழ்க்கை முடியாது. எல்லாம் நம்புங்க. பாடுகளோடு நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யாது சொல்லுங்க? முடியாது. அதுக்கு பின்னால ஒரு மகிமைப்பான் நிச்சயமா ஒவ்வொருவரும் என்ன செய்வோம்? பார்ப்போம். எனக்கு குறித்திருக்கிறதை சொல்லுங்க அவர் நிச்சயமா நிறைவேற்றி. இதான் நான் கண்ணால பார்ப்பேன். புரியுதா? அதான் சொல்றாரு, இவைகளை நினைத்து எனக்குள்ளே என்ன செய்கிறேன்? நான் என் மனதிலே நம்பிக்கை கொண்டிருப்பேன். பின்னாலதான் அவர் நிறைய வார்த்தை அதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சு முடிச்சிட்டோம். ஒரு 2 வார்த்தை மாத்திரம் படிச்சுட்டு முடிச்சிருவோம். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அடுத்தது சொல்லுங்க, தம்மை தேடுகிற மக்களுக்கு கர்த்தர் சொல்லுங்க நல்லவர். வாய்த்தன்னு சொல்லுங்களேன், அவர் நல்லவருங்க. பாடிலே நம்ம வாழ்க்கை என்ன செய்ய மாட்டார்? அழிந்து போக சொல்லுங்க விடவே மாட்டார். காரணம் சொல்லுங்க, கர்த்தர். வாய்த்தன்னு சொல்லுங்களேன், கர்த்தர் நல்லவர். எல்லாத்துக்கும் மேல ஒரு வார்த்தை 31, ஆண்டவர் என்றென்றைக்கு என்ன செய்ய மாட்டார்? கைவிடவே மாட்டார். கைகளை வீதி கத்துற 5 சூழ்நிலை பார்த்தோம். இதெல்லாம் நான் கடந்து வந்தேன். ஆனா நான் என்ன செய்யல? நிர்மூலமாகல. இன்னொரு வாழ்க்கை இன்னைக்கு வரப்போகிற நாட்கள்ல இதற்கெல்லாம் ஈடாக ஒரு காரியத்தை மகிமை நான் பார்ப்பேன். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிச்சிருவோம். 70ஆம் சங்கீதம். 70 71. 71ஆம் சங்கீதம் எடுத்துங்க. 20 21. 71ஆம் சங்கீதம். நல்லா கவனிங்க. இதெல்லாம் நம்ம படிச்சது 1லேருந்து 20ஆம் வசனம் வரைக்கும். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை திரும்ப சொல்லுங்க. வாயத்திலிருந்து எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. இதெல்லாம் வாயத்தில் சொல்லுங்களா? கையை உயர்த்தி சொல்லுங்க எல்லாம் சேர்ந்து. இவைகளெல்லாம் நான் கடந்து வந்தேன். இவைகளெல்லாம் கடந்து வந்த நான் என்னை சொல்லுங்க திரும்ப என்னை உயிர்ப்பித்து. அடுத்தது திரும்ப என்னை பூமியில் பாதாளத்தான அர்த்தம். இது இந்த பாடுகள்ல இருந்து மேலே கர்த்தர் செய்வார்? எழும்ப செய்வார். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் சொல்லுங்க அவர் கையில நான் இருக்கிறேன். நான் ஒரு மகிமையை பார்ப்பேன். என்னை மறுபடியும் கேட்கிறேன். எல்லாரும் எழுந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபமணி முடிப்போம். நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது சொல்லுங்க. கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு வாய்த்தது சொல்லுங்களேன் முடிவில்லை. இவைகளை நினைத்து நினைத்து என் ஆத்துமா எனக்குள்ளே உடைந்து போகிறது, முறிந்து போகிறது. 5 சூழ்நிலை நிறைய இருக்குது. அது ஃபுல்லா படிச்சா விசேஷமா 5 பார்த்து பாடுகள் கடந்து வந்தோம். அடுத்தது ஜெபத்துக்கு வழி தெரியல, ஆளாளு கர்த்தர் கடந்து வர வைக்கிறார். பரியாச பாடலா நம்ம தான் தீமா இருக்கிறோம். அநேக மக்களுக்கு பரியாசத்துக்கு இடமா இருக்கிறோம். ஆனா கர்த்தர் கடந்து வந்தார். எல்லாத்துக்கும் மேல சுகத்துக்கு தூரமாக்கினார், சமாதானத்துக்கு தூரமாக்கினார், சந்தோஷத்துக்கு தூரமாக்கினார். அதையும் கடந்து வந்தோம். எல்லாத்துக்கும் மேல
நம்பிக்கைன்ற அந்த கொஞ்சம் ஒரு பலன் நம்ம கிட்ட முற்றிலும் அருந்து போகத்தக்கதாக சூழ்நிலை வந்தது. இருந்தாலும் இப்போ அவரை நான் நம்புறேன். என்னை மறுபடியும் சொல்லுங்க, வாய்த்திருக்க சொல்லுங்க, என்னை மறுபடியும் தேக்கி. இவைகளெல்லாம் கடந்து வந்தும் எங்களுக்கு ஒரு வாழ்க்கை உண்டு. பாடுகளுக்கேற்ற மகிமை நாங்கள் நிச்சயமா பார்ப்போம். மறுபடியும் எங்களை தேற்றுவீர். கரங்களை உயர்த்தி அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, இதெல்லாம் நாங்கள் கடந்து வந்தாலும் இன்றைக்கு நாங்கள் நிர்மூலமாகாதபடி அப்படி ஆலயத்தில் வந்து நிற்க எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்தீரே. கிருபை நினைத்து நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நாங்கள் நிர்மூலமாகாது இருக்கிறது உடைய கிருபை, உடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆண்டவரே, ஆண்டவர் என்றென்றைக்கு கைவிடா சொன்ன இந்த வார்த்தையின்படி உண்மையில தொடர்ந்து நாங்கள் நம்பிக்கையா வைத்திருக்கிறோம். இவைகளெல்லாம் கடந்து வந்த எங்களை கர்த்தர் மறுபடியுமா தேற்றி மறுபடியும் எங்களை வாழ வைத்து மறுபடியுமா மகிமை காண உதவி செய்தீர். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வரப்போகிற நாட்களில் அப்படி மகிமையான காரியங்களை செய்வீரா. நாம மகிமைப்படுவதா இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ஜெயமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடு சகல பரிசுத்த அனைவரோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழங்கப்பட்டிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். God bless you.